கடைசி காலத்துல எல்லாரையும் உதறிட்டு இப்படி தனியா இருக்குன்னு எனக்கு ஒரு ஆசை, அவ்வளவுதான். சாரி பாட்டி, நான் ஏதோ கேட்டு உங்க வேதனையை கிளறி விட்டேன்னு நினைக்கிறேன். இல்ல இல்ல, நான் வரேன் பாட்டி. சரிப்பா, அடுத்த தடவை வரும்போது அந்த பொண்ணையும் கூப்பிட்டு வா. அடிக்கடி வந்துட்டு போ. இல்ல பாட்டி, நீங்க உட்காருங்க, நான் கிளம்புறேன். சரி. இவன் எங்கே இங்கே வந்தான்? ராஜாராமனுடைய அம்மா வீட்டிலேருந்து வந்தானா, இல்லை வேறு யார் வீட்டிலேருந்து வந்திருக்கானா? இந்த வீட்டில் இருக்கிறது தன்னோட பாட்டி தான் இவனுக்கு தெரிஞ்சிருக்குமோ? எப்படி கேட்குறது? இவரே இங்க இந்த பக்கம் வந்தாரு. நீ யாரை பார்க்க வந்தன்னு கேட்டா என்ன சொல்றது? பாட்டியை பார்க்க வந்தேன்னு சொன்னா உனக்கும் அவங்களுக்கும் என்ன சம்மதம்னு கேட்பாரு. அப்புறம் நம்ம ஸ்ரீநிதி பத்தின ரகசியம் எல்லாம் சொல்ல வேண்டியதாயிடுமே. என்ன பண்றது? கேட்டுருவோம். ஹாய் கார்த்தி. ஹலோ. எங்க இந்த பக்கம்? இல்ல, அது இந்த தெருவில் என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கான், அவனை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். பார்த்துட்டியா? இல்ல, அவன் வீடு பூட்டி இருக்கு. ஓ ஆமா, நீங்க எங்க இந்த பக்கம்? டிஸ்டன்ட் ரிலேட்டிவ் ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லைன்னு ஃபோன் வந்தது. அவரை பார்த்துட்டு போயிட்டு இருக்கேன். ஓகே அங்கிள், சரி நான் கிளம்புறேன். பாய். உங்களை ஏன் ட்ராப் பண்ணுமா? வேண்டாம்ப்பா, நீலாம் வயசு பையன், மோட்டர் பைக்கே ஜெட்டு மாதிரி ஓட்டுவீங்க, அதெல்லாம் நமக்கு சரிப்பட்டு வராது. நீ கிளம்பு. ஓகே அங்கிள், பாய். ஏதோ அந்த ரவுடிங்க எனக்கு தெரிஞ்சவங்களா இருந்ததுனால உன் புள்ள அடி வாங்காம தப்பிச்சான். இல்லைன்னா என்ன ஆயிருக்கும்? ஆதி எப்படியெல்லாம் காதலுக்கு இதெல்லாம் அலையிற பிள்ளை இல்லைங்க, எனக்கு தெரியும். உன் புள்ளைய விட்டு கொடுக்க மாட்டியே. காதல் இல்லைன்னாலும் அந்த பொண்ணோட சிநேகிதம் இருந்திருக்கு. இல்லைன்னா ஆளை வச்சு அடிக்கிற அளவுக்கு போவானுங்களா? நான் தான் கேட்டேனே, ஸ்ரீநிதி அந்த பொண்ணும் ஃப்ரெண்ட்ஸா. அடிக்கடி ஸ்ரீநிதி வீட்டுக்கு அவ வருவாளா, அங்கதான் ஆதி அவளை பார்த்துருக்கான். ஆமா ஆமா, ஒரு தடவை இங்க கூட கூட்டிட்டு வந்திருக்கான்ல. எது எப்படியோ, இனிமேலாவது அவனை ஒழுங்கா இருக்க சொல்லு. அவனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டா எல்லாம் சரியாயிடுங்க. கல்யாணமா பண்ணி வைக்கணும்? பைசா சம்பாதிக்கிறதுக்கு துப்பு இல்ல, எவன் அவனுக்கு பொண்ணு கொடுப்பான்? ஏதாவது ஒரு வேலையை பார்த்துக்க சொல்லு. மே கமன்? வாங்க, உள்ள வாங்க. வாங்க, உட்காருங்க. நீங்களும் உட்காருங்க. பரவாயில்ல சார், அவங்க நிக்கட்டும். இதான் என்னோட ஒய்ஃப் வசந்தி. வணக்கம்மா. வணக்கம். இவன் தான் என் பையன் சந்தோஷ். ஹலோ சார். அவன் என் ஒய்ஃபோட தம்பி காமேஷ். வணக்கம் சார். இவங்க 2 பேரும் தான் உங்க பையனை அடிக்கிறதுக்கு ரவுடிங்களை செட்டப் பண்ணவங்க. நீங்க 2 பேரும் செஞ்ச தப்புக்கு முதல்ல சார் கிட்ட மன்னிப்பு கேளுங்க. என்ன யோசிக்கிறீங்க? கேளுங்க. சாரி சார், எங்களை மன்னிச்சிருங்க. என்னையும் மன்னிச்சிருங்க சார், இனிமே இப்படி செய்ய மாட்டேன். சரிப்பா சரிப்பா, பார்க்க நல்ல பசங்களா தெரியுறீங்க. இந்த வயசுல ஏன்பா வெட்டு குத்துன்னு போறீங்க? ஏதாவது ஏடா கூடமா நடந்திருந்தா என் பையனுக்கு மட்டும் இல்ல, உங்களுக்குள்ள அது ஆபத்தா முடிஞ்சிருக்கும். நல்லா சொல்லுங்க சார். நான் சொல்லித்தான் இவங்க கேட்கல. நீங்க சொல்லியாத இவங்க திருந்துறாங்களான்னு பாப்போம். இனிமே திருந்திடுவாங்க. சின்ன பசங்க ஏதோ தெரியாம தப்பு பண்ணிட்டாங்க. இவங்க மேல எனக்கு நம்பிக்கை இல்லைனாலும் உங்க வார்த்தை இவங்களை மாத்தும் நான் நம்புறேன். உங்க பையன் வீட்டுல இருக்கானா? இருக்கானே. ஏன்? அவனை கூப்பிடுங்க சார். அவங்ககிட்ட இவங்க மன்னிப்பு கேட்கட்டும். சார் அதெல்லாம் ஒன்றும் வேணாம். இல்ல சார், இவங்க பண்ண தப்புக்கு உங்ககிட்ட மட்டும் மன்னிப்பு கேட்டா போதாது, உங்க பையன்கிட்டயும் மன்னிப்பு கேட்கணும். வர சொல்லுங்க. சரி, வர சொல்றேன். இது என் பொண்ணு ஸ்ருதி. வணக்கம். வணக்கம். போய் அண்ணனை வர சொல்லுமா.
சரிப்பா. எனக்கு என்னமோ இந்த விஷயத்த ரொம்ப சீரியஸா எடுத்துக்கிட்டீங்களோன்னு தோணுது. என்ன சொல்றீங்க சார்? ஆளை வச்சு ஒரு பையனை அடிக்க சொல்றது சீரியஸான மேட்டர் இல்லையா? பாப்பா, இதுதான் என் பையன் ஆதித்யா. வணக்கம் சார். வணக்கம். இவங்க 2 பேரும் தான் ரவுடிங்களை விட்டு உன்னை அடிக்க ஏற்பாடு பண்ணுவாங்க. அவங்க செஞ்ச தப்புக்கு மன்னிப்பு கேட்க வந்திருக்காங்க. சாரி ஆதித்யா, எங்களை மன்னிச்சிருங்க. ஐம் சாரி, என்னையும் மன்னிச்சிடுங்க. என்னங்க இதுக்கெல்லாம் போய் மன்னிப்பு கேட்டுட்டு? மன்னிப்பு கேட்குற அளவுக்கு இவங்க எதுவுமே பண்ணலையே. இந்த சூழ்நிலை இருந்தால் கூட எனக்கும் கோவம் தான் வந்திருக்கும். அந்த கோவத்தில் இப்படி நான் கூட ஏதாவது முயற்சியில் இறங்கியிருக்கலாம். அதனால் நடந்த எதுவுமே நான் தப்பாக நினச்சிக்கல. உங்கள் மேலே எந்த தப்பு இல்லை. நாம இனி நண்பர்களாகவே இருப்போம். ஓகே, நீங்கெல்லாம் இப்போ நல்ல ஃப்ரெண்ட்ஸாக மாறிட்டீங்க. சரி சார், நான் வந்த வேலை முடிஞ்சிடுச்சு. நான் கிளம்புறேன். இருங்க, முத தடவை வீட்டுக்கு வந்திருக்கீங்க. ஏதாவது சாப்பிட்டு தான் நீங்கள் போகணும். இல்லை சார், அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். அதெல்லாம் முடியாது. காஃபியாவது நீங்கள் சாப்பிட்டு தான் போகணும். வசந்தி, காஃபி எடுத்துட்டு வா. சரி, நீங்கள் என்ன பிஸ்னஸ் பண்ணுறீங்க? நான் பேசிக்கலி ஒரு ஆர்கிடெக்ட் சார். கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்லாம் பண்ணிட்டு இருக்கேன். பையன் என்ன பண்ணிட்டு இருக்காரு? பையனுக்கு டெக்ஸ்டைல் பிசினஸ் எல்லாம் பிடிக்கல, புதுசா ஏதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்கான். உங்க பையன் படிச்சுட்டு இருக்காரா? அவன் படிச்சு முடிச்சிட்டான். அவனும் புதுசா ஏதாவது பண்ணணும் தான் சொல்லிட்டான். இந்தாங்க. சரி சார், நான் அப்ப கிளம்புறேன். நீங்க என் வீட்டுக்கு வந்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். வரேன் சார். வரேன்ப்பா. வாங்க சார். வரேங்க. பாய்ங்க. எவ்வளவு நல்ல மனுஷனா இருக்கார்ல. பக்கா ஜென்டில்மேன். இவர் மட்டும் இல்ல, இவர் ஒய்ஃபும் வேற மாதிரி தான். அதான் பார்த்தனே. அந்த பொண்ணு நிவேதா, அவளுக்கு மட்டும் என்னங்க குறைச்சல்? நீ சொல்றது கரெக்டு தான். அழகா இருக்கா, அடக்கமா இருக்கா, படிச்சிருக்கா, பணங்காசுக்கும் பஞ்சம் இல்லை. எங்க எனக்கு ஒரு யோசனை. சொல்லு. அந்த பொண்ணையே நம்ம ஆதிக்கு பேசி முடிச்சிட்டாலங்க. ஆமாங்க, அவங்க குடும்பமும் கௌரவமான குடும்பமா தான் இருக்கு. ஆதி அந்த பொண்ணை பார்த்துருக்கான், பழகியிருக்கான். நல்ல யோசனை தான். இருந்தாலும் ஆதிக்கிட்ட அவனுக்கு சம்மதமானு கேட்கணும். அவங்க கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி அவன் சம்மதத்தை நாம வாங்கணும். நான் ஆதிக்கிட்ட பேசுறேங்க. நம்ம ஸ்ரீநிதி குடும்பத்துக்கும் அவங்க குடும்பத்துக்கும் நெருங்கின சிநேகிதம் இருக்குது. நாம அவங்க கிட்டையும் பொண்ணு குடும்பத்தை பத்தி விசாரிக்கிறது நல்லது. என்ன சொல்ற? சரிங்க. வாங்க. என்னங்க இன்னைக்கு இவ்ளோ சீக்கிரம் வந்துட்டீங்க? ஆச்சரியமா இருக்கு. வேலை சீக்கிரமா முடிஞ்சிடுச்சு, அதான் வந்துட்டேன். சரி, என்ன சாப்பிடுறீங்க? காஃபியா டிஃபனா? ஒண்ணும் வேண்டாம், உட்காரு. என்னங்க என்கிட்ட ஏதாவது பேசணுமா? ஒண்ணு இல்ல பல்லவி, சும்மாதான். என்ன வீடே வெறிச்சோடி கிடக்கு? பிரியா இன்னும் வரலையா? அவ வந்துட்டா. அம்மாவும் அப்பாவும் ராகவேந்திர கோயிலுக்கு கிளம்புனாங்க. இவ்ளோ அவங்க கூட போயிட்டா. நீயும் போயிருக்க வேண்டியதானே? இல்லைங்க, எனக்கு கொஞ்சம் ஷாப்பிங் பண்ண வேண்டியிருக்கு. அப்படியா? சரி, அப்ப நீ ஷாப்பிங் போயிட்டு வந்துரு. என்னது, நான் மட்டுமா? நீங்களும் என் கூட வாங்க. நானா? நான் எதுக்கு பல்லவி? நீ போயிட்டு வந்துற. நல்லா இருக்கு. நீங்க வராம இருந்திருந்தீங்கன்னா நான் மட்டும் போயிருப்பேன். இப்பதான் நீங்க வந்துட்டீங்கல்ல, நம்ம 2 பேரும் வெளியே சேர்ந்து போய் எவ்வளவு நாள் ஆகுதுங்க. ப்ளீஸ் வாங்க. சரி, போலாம். ரொம்ப தேங்க்ஸுங்க.
ஷாப்பிங்னு ஒண்ணு கடைக்கடையா ஏறி இறங்க வைப்பேன்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. வழக்கமா நீ பண்றது தானே. இந்த தடவை அப்படி இல்லைங்க. நம்ம 2 பேரும் நேரா ஒரு கிஃப்ட் ஷாப்புக்கு போறோம். என் ஃப்ரெண்டு அனுவுக்கு ஒரு நல்ல கிஃப்டா செலக்ட் பண்றோம். அனுவுக்கா? ஆமாங்க. அந்த இடத்த கேட்ட உடனே விட்டு கொடுத்தாங்களே, அந்த மனசு யாருக்குங்க வரும்? அந்த இடத்துக்கு வாடகை கூட வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. அவங்களுக்கு ஏதாவது நம்ம பிரசன்ட் பண்ண வேண்டாமா? என்னங்க? பண்ணணும். சரி, இன்னைக்கு நம்ம gift வாங்குறோம். நாளைக்கு அதை அனு வீட்டுக்கு கொண்டு போய் கொடுத்துட்டு வருவோம். சரியா? என்னங்க, ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணலையா? பண்றேன். சீக்கிரங்க. இங்கே தானே வச்சேன், எங்கே போச்சு? ஸ்ருதி, ஸ்ருதி, ஸ்ருதி. ஏன் இப்படி நாலு தெரி கேட்குற மாதிரி கத்துற? ஸ்ருதிக்கு என்ன சிப்போ? நான் எம்எல்வியோட கர்நாடிக் மியூசிக் சீடி இங்கே வச்சிருந்தேன், பாத்தியா? எம்எல்வி சீடியா? கர்நாடக சங்கீதம்னா நான் ஓடுவேன்னு உனக்கு தெரியாதா? அதை நீ கொடுத்தா கூட நான் விரலால கூட தொட மாட்டேன். இதை பாரு, உனக்கு கர்நாடிக் மியூசிக் பிடிக்குமா பிடிக்கலான்னு பேச்சில்ல, சீடியா பாத்தியான்னு தான் கேட்டேன். நீ வச்சிருந்தது நான் திருட்டு தனமா எடுத்துட்டு போயிட்டேன்னு சொல்றியா? இதை பாரு, அப்படிலாம் நான் ஒன்றும் சொல்ல. சும்மா நீ ஏதாவது கற்பனை பண்ணிக்காத. சீடியை பாத்தியா பார்க்கலையான்னு தான் கேட்டேன். இன்னொருத்தர் பொருள் எடுத்துட்டு போற பழக்கம் எனக்கு கிடையாது. ஏய், அதை நீ சொல்லாத, நான் லிஸ்ட் போட்டு சொல்லட்டுமா? எங்க சொல்லு பாப்போம். ஏய், அன்னை கூட என் பர்ஸ் வந்து காசு எடுத்துட்டு போல. ஏய், நீதாண்டி போய் சொல்ல. 2 பேரும் ஏண்டி ஸ்ருதி, என்ன நடந்தது? இப்படி காட்டு கத்தல் கத்துற? பாருமா, அவன் வச்சிருந்த சீடியை நான் எடுத்துட்டு போயிட்டேன்னு என் மேல பழி போடுறான். ஏண்டா ஆதி, சீடி நீ எங்கேயோ வச்சுட்டு அவன் மேல ஏண்டா பழி போடுற? நல்லா தேடி பாருடா. தேடி பாக்குற லட்சணத்திலேயே கபோர்டு வச்சிருக்கான். குப்பமேடு மாதிரி இருக்கு. ஏய், அது நீ சொல்லாத. ஏய் போடா. ஏய் சி போடே. நீ போடா. ஏய், ரொம்ப பேசாத மாட்டிச்சு. ஏய், என்னடி இது? என்னவா பெருசா அவன சொல்ல வந்துட்டியே? நீ பொம்பளை புள்ள தானே, நீ உன் ரூமை எந்த லட்சத்துல வச்சிருக்கேன்னு எனக்கு தெரியாது. எடுக்கறேன்னா இல்லன்னு சொல்ல வேண்டியது தானே. என்னவோ பெருசா வாயாடி சண்டை போட்டுட்டு. அம்மா போடி முதல்ல உள்ள. போ போ. உங்களுக்கு உண்மையை சொன்னா கோவம் வந்துருமே. எனக்கு என்ன, எப்படியா போங்க. டேய் ஆதி, அவ சொல்றது நியாயம் தானடா. உன் கபோர்டு இந்த லட்சத்திலேயே வச்சிருக்க. என்னம்மா என்ன பண்ண சொல்ற? எனக்கு நிறைய வேலை இருக்கு, அதனால க்ளீன் பண்ண முடியல. நீ அதை க்ளீன் பண்ணிக்கலாம்ல. இத பார், உனக்கு நேரம் இல்ல, எனக்கு உடம்பு முடியல, அப்புறம் யார் தாண்டா இதெல்லாம் பண்றது? இத பார், நாங்க நினைச்சதுதான் கரெக்ட். உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டா இந்த பிரச்சனை எல்லாம் தீந்து போயிடும். பொண்டாட்டி வந்துட்டா இந்த வேலையெல்லாம் பார்த்துப்பால. என்னம்மா நீ கபோர்டை க்ளீன் பண்றதுக்காக கல்யாணம்லாம் பண்ணிக்க முடியுமா? அப்படி இல்லடா, உனக்கும் வயசாயிட்டே போகுது, காலகாலத்தை முடிச்சாதானே நல்லது. அம்மா, இப்ப எனக்கு கல்யாணத்துக்கு ஒன்றும் அவசரம் இல்லம்மா. நீ அப்படிதான் சொல்லுவ, ஆனா உனக்கு இந்த வருஷம் கல்யாணத்தை பண்ணி வச்சு பார்க்கணும்னு நானும் அப்பாவும் முடிவு பண்ணிட்டோம். பொண்ணு கூட பார்த்துட்டோம்டா. நீ சரின்னு சொன்னேன்னா பேசி முடிச்சிடலாம். பொண்ணு உனக்கு தெரியும், நீ பேதாடா. என்னடா சொல்ற? அதுக்கு இல்லம்மா, அந்த பொண்ணை லவ் பண்ணதான் நினைச்சு அவன் அண்ணனும் மாமனும் வந்து என்ன டார்ச்சர் பண்ணாங்க. இங்க வாங்க, அங்க உட்காரு. அந்த பொண்ணு எனக்கு எப்படிமா? ப்ளீஸ்மா, ஒத்து வராதுமா. இந்த பார், நீ அவளை காதலிக்கல, அவளும் உன்னை காதலிக்கல, இது எங்களுக்கு நல்லா தெரியும். ஆனா பெரியவங்க நாங்க கலந்து பேசி ஒரு முடிவெடுத்தா அதுல என்னடா தப்பு? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. அந்த பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிக்கும். நல்லா படிச்ச பொண்ணு, பண்புள்ள பொண்ணு தான். எனக்கு இருக்கிற மியூசிக் இன்ட்ரெஸ்ட் அவளுக்கு இருக்கு. அது மட்டும் இல்ல, சில விஷயங்களுக்கு 2 பேருக்கு நல்லாவே ஒத்து போகுது. இருந்தாலும் அம்மா, உங்க 2 பேருக்கும் மனசு பொறுத்த இருக்கு. அப்புறம் நீங்க ஏன் கல்யாணம் பண்ணிக்க கூடாது? அம்மா,
நாங்கள் 2 பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸு, அவ்வளோதான். எங்களை எதுக்கு தேவையில்லாமல் ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக கற்பனை பண்ணி பார்க்குறீங்க? இது கற்பனை இல்லடா, அந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணுன்னு நீயே சர்டிஃபிகேட் கொடுத்துட்ட. அவங்க அம்மா அப்பாவும் ரொம்ப நல்லவங்களா இருக்காங்க, குடும்பமும் நல்ல குடும்பம். அந்த பொண்ணு நம்ம குடும்பத்துக்கு மருமகளா வரணும்னு நானும் அப்பாவும் ஆசைப்படுறோம். உன் அபிப்பிராயத்தை சொல்லுடா. அவளை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு உனக்கு சம்மதமா இல்லையான்னு சொல்லுடா. என்னடா? அம்மா, அவங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கும் சம்மதம்மா. அது போதும்டா எனக்கு. இனிமே உன் கல்யாணத்தை நடத்தி வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. நாளைக்கு அவங்க அம்மா அப்பாவை பார்த்து நானும் அப்பாவும் பேசிடுறோம். என்ன? தேங்க்ஸ்மா.